இந்த சிவந்த நிறம் கொண்ட நீர் ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கும் பொழுது லட்சுமி கடாட்சம் பெருகும், நல்ல விருத்திகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். எந்த பொருளை சேர்த்தா இந்த சிவந்த நிறம் உருவாகும் அப்படிங்கிறதையும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். சிவந்த நீர் அப்படின்னா பூஜை அறையில நீங்க வைக்கணும் அப்படின்னா 2 வெற்றிலை, சிறிதாக பாக்கு, அதாவது சிறிய அளவுல பாக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் அது 2ஐயும் நல்லா நசுக்கி 1 வெற்றிலை நீங்க எடுத்தாலும் போதும், அல்லது 2 வெற்றிலை உங்க விருப்பம். அந்த நீர் வைக்கிற அளவுக்கு அதுல கொஞ்சமா சுண்ணாம்பு சேர்த்து அதை நீங்க பன்னீர் விட்டு நிரப்புனீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு சிவந்த நிறத்துக்கு வந்துடும். அது நீங்க வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி பூஜைக்குரிய தினங்கள்ல பூஜை அறையில் நீங்க வைக்கலாம். அதை வச்சுட்டு எப்போ எடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்பொழுதும் போல நீங்க எடுத்து கிளீன் பண்ணும்போது செடிகள்ல ஊற்றிடலாம் அந்த நீர். இது என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிவந்த நிறம் அப்படின்னா உரிய இந்த கலர், மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான இந்த கலர் கிடைக்கும் பொழுது உங்கள் பூஜை நல்லதொரு மாற்றங்களும் தெய்வீகமாக இருக்கும்.